தலைமைச் செயலாளர் பொறுப்பில் இருந்த ராமமோகன ராவ் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். ராமமோகன ராவின் வீட்டில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனை நிறைவு பெற்ற நிலையில் தலைமைச் செயலர் பதவியிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். மேலும் அவர் பதவி ஏதும் இல்லாமல் தற்போது காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த தகவல் தமிழக அரசின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் தலைமைச் செயலாளராக இருந்த போது ராமமோகன ராவுக்கு அரசு சார்பில் அளிக்கப்பட்டிருந்த 3 கார்களும் திரும்ப பெறப்பட்டன. சென்னை திருவான்மியூரில் வசித்து வரும் ராமமோகன ராவின் மகன் விவேக் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அதேபோல் நந்தனத்தில் உள்ள விவேக்கின் அலுவலகத்திலும் சோதனை நடத்தப்பட்டது. ராமமோகன ராவின் மகன் விவேக்குடன் வணிக ரீதியில் தொடர்பு வைத்திருந்ததாக கருதப்படும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அமலநாதனின் வீட்டிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சென்னை வளசரவாக்கம் இந்திரா நகரில் உள்ள அவரது வீட்டில் பல மணி நேரம் நடந்த சோதனை நேற்று மாலை முடிந்தது. ராமமோகன ராவ் மகன் விவேக் வீடு, அலுவலகம் மற்றும் வழக்கறிஞர் அமலநாதன் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனைகளில் 5 கிலோ தங்கமும் 30 லட்சம் ரூபாய் சிக்கியதாகவும் அதில் 4 லட்சம் மதிப்பிலான புதிய ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.